my god. Yes. நீங்க போயிட்டு வரதுக்கு $34. Yes. அங்க போனா சிங்கப்பூர் வந்து சரியாச்சு. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான் 25 வெள்ளி 26 போயிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. தமிழ் ஆமாம் தமிழா நீங்கள்? ஹலோ காய்ஸ், வணக்கம். வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1ல் 2வது கண்ட்ரியான மலேசியாவில் ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ முதலாவது நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு வந்திருப்பேன், அதாவது லேண்ட் போர்டர்ஸ் வழியினால். ஸோ வரும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துச்சு, நமக்கு வந்து எல்லாமே சேஃபாக தான் போணுச்சு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலேசியா இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வந்து அரைவல் கார்டு ஃபில் பண்ணல. நான் நினச்சேன் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு இது வீசா இருக்கிறதுனால அரைவல் கார்டு ஃபில் பண்ண தேவையில்லைன்னு. பட் நீங்கள் வந்து வீசா இருந்தாலுமே கூட அரைவல் கார்டு ஃபில் பண்ணணும். ஸோ அதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நம்மளோட எந்த கண்ட்ரிலேருந்து வரேன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக போயிட்டு, பிகாஸ் நான் வந்து லாஸ்ட்டாக வந்த கண்ட்ரி வந்து சிங்கப்பூர் வந்து கொஞ்சம் மலேசியாவை விட கொஞ்சம் உயர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிற ஒரு ரீசனுக்காக எலோ பண்ணிட்டாங்க. அதே இது நம்ம ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஆகியிருந்தால் கண்டிப்பாக வந்து வேறு ஏதாச்சும் தான் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி வரணும், மலேசியாவுக்கு வாரீங்கன்னு சொன்னால் வீசா எடுத்திருந்தாலுமே கூட வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் கார்டுன்னு சொல்லி எலக்ட்ரானிக் கார்டு இருக்குது, இந்த அரைவல் கார்டுன்னு சொல்லி. அது வந்து நான் கீழே வந்து அதை இதையும் போட்டுவிட்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் நிரப்பிட்டு வந்தீங்க, ஃபில் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நாள் இந்த மலேசியாவில் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டே பண்ணிக்கிற ஹாஸ்டல் வந்து இது தான் மை கேப்சூல் ஹாஸ்டல்னு சொல்லி. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஐஜி ஃபார்மசி இருக்குது. இந்த ஐஜி ஃபார்மசியில் தான் நம்ம பே பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க மலேசியன்ஸ். வந்து 3 பேருமே வேறு லெவலில் பிஹேவ் பண்ணுவாங்க, அப்படி பழகுவாங்க. நம்ம ப்ளாகர்னு தெரிஞ்சதுமே நிறைய வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க. 2 கேர்ள்ஸ் வந்து அதோடைய ஒரு பாய், மலேசியன் பாய் பைக்குன்னு சொல்லி. அவர் வந்து நம்பர்ஸ் எல்லாமே தந்து இந்த பிளேஸுக்கு போங்க, இந்தந்த பிளேஸுக்கு போங்கன்னு சொல்லி வேறு லெவலில் பிஹேவ் பண்ணுறாங்க. சத்தியமாக நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே இம்ப்ரெஷனே அவ்வளோ பர்ஃபெக்ட். 2 கண்ட்ரிலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்குமே பிரியாணின்னு சொன்னாலே நினைவு வரக்கூடிய ஒரு பர்சன் தான் சென்னையில் இருக்கிற ஜப்பார் பாய். ஸோ ஜப்பார் பாயோடைய ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு வைடில் வந்து நிறைய பிளேஸ் இருக்குது. கனடாவில் இருக்குது. இந்த மாதிரி இர்ஃபான் ப்ரோ கூட லாஸ்ட்டாக போயிருந்தாரு தானே, எங்கே ஐ திங்க் துபாயில் போயிருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 12 டேஸுக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் ஜோஹர் பாரு, நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து ஜோஹர் பாரு. இந்த ஜோஹர் பாருவில் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரியாணி ஷாப். ஸோ இந்த பிரியாணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ அப்படியே போகும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஸோ கிராப் போட்டாச்சு. இந்த பிளேஸில் பாருங்கள், கிராப்பாக போட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இன்னுமே வரல. இல்லை போட்டுருக்கு பாருங்கள், 7 minutes to pick up. ஸோ இந்த இடத்துல வரும். அப்படிங்கிறத போனீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து காட்டிக்கிறேன். Oh my god. எஸ், அண்ட் வந்து அடுத்த 2 பேர், இவங்க 3 பேருமே நான் ஆரம்பத்தில் சொல்லேன் தானே சூப்பராக பழகினாங்க, நல்லா பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க 3 பேர் தான். Guys, you are from Johor Bahru, right? Johor Bahru, yeah. All together? Johor Bahru? All Johor Bahru, yes. Living just nearby. Nearby, right. Nearby. So it means you are working here? Yeah, I'm working. Okay. சரி, வேலை எங்கே உங்கள் வேலை? வேலை எங்கேயா இல்லை? இல்லை, நான் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ ட்ராவல் பண்ணுறது. ட்ராவல் பண்ணுறது. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ சிங்கப்பூர்லேருந்து நேற்று தான் வந்தேன். ஓகே. அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கிராப் வந்துட்டு கிராப்பில் நம்ம ஏறிட்டு இப்போ வந்து ஜப்பார் பாயோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். எஸ். ஸோ அண்ணா வந்து இங்கே தான். அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஹாய். தமிழ் பேசுறீங்க தானே? நல்லா பேசுகிறேன். ஓகே ஓகே. இல்லை, நேற்று வந்து நாங்கள் டெர்மினல்லேருந்து இங்கே ஹாஸ்டல் வந்தது வந்து மலேசியன் ஒருத்தர் கூட தான். அவரும் ஆமாம், அவர் வந்து மலே லாங்குவேஜ் பேசினார். மலே அவர் வந்து ஓகே ஓகே. எல்லாருமே தமிழும் பேசுவாங்க, மலையும் பேசுவாங்க இல்லையா? 3 ஆங்கிலம் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சது கூட மெண்ட்ரின் கூட சைனீஸ் கூட பேசுவாங்க. ஆமாம், 4 லாங்குவேஜ் பேசுவாங்க. ஓகே. நார்மலாக வந்து ஒரு ஆள் வந்து மலே தமிழ் வந்து 3 லாங்குவேஜ் அழகாக பேசுவாங்க. இங்கிலீஷ், தமிழ், மலே. சைனீஸ் வந்து கணக்குப்படி 4. அவங்க மெண்ட்ரின் அவங்க பேசுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் வந்து பொதுவாக எல்லாமே பேசுவாங்க. தமிழ் லாங்குவேஜ் மாதிரி எல்லாம் பேசுவாங்க. மலே எல்லாமே பேசுவாங்க. எனக்கு எல்லாமே ஸ்டடி எல்லாமே அது மாதிரி எல்லாமே இங்கிலீஷில் வந்துருக்கனால எல்லாமே நார்மலாக எல்லாமே பேசுவாங்க.
ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஜோஹர் பாரில் வந்து ஷொப்பை திறந்துருக்காரு. ஸோ பாக்கி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, துபாயில் அதே மாதிரி கனடாவில் ரீசனாக வந்து இப்போ லண்டன்லேயே ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளால் இயலுமானது நான் நினைக்கிற அளவுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து ட்ரை பண்ணக்கூடிய முதல் ஆள் நான் தான் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவிலேருந்து யாருமே வரல. ஒரு 10 days தான் திறந்துருப்பாரு. பாய் இருப்பாரோ தெரியல, இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போயிட்டு பாய்கிட்ட இன்டர்வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து அவ்வளோ தூரம் நாடு கலந்து பறந்து வந்திருக்கான். 5 days work. ஓகே. அப்ப சாட்டர்டே சண்டே வீட்ல சும்மா தானே உட்காந்துருப்போம். ஆமா. அப்ப சரி உட்காந்துருக்க டைமுக்கு சும்மா வந்து நம்ம கிராப் போடுவோமே, அந்த ஒரு இதுக்கு. ஆனா நீங்க வந்து இப்ப சிங்கப்பூருக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்ல வந்து அதுல பெர்மிட் இருக்கும். பெர்மிட் இருக்கு எங்களுக்கு. சொந்த பெர்மிட் இருக்கும், கம்பெனியோட பெர்மிட் கொடுத்துருவாங்க. ஓகே. சோ அந்த வந்து பெர்மிட் காட்டி நீங்க போகலாம். காட்டிட்டு போகணும். நார்மல் தான். அங்கே போயிட்டு கேட்டு அந்த பாஸ்போர்ட் காமிச்சிட்டு உள்ளுக்கு வச்சு கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பண்ணனா கேட்டு தொடர்ந்து நம்ம அப்படி போயிடலாம். நீங்க வெஹிக்கிள்லயே போறதா இல்ல வாகனத்திலே போறதா? மோட்டோ ஒன்னு சொல்லி பாஸ் இருக்குதா? இருக்கு. ஓட்டோ பாஸ்னு ஒன்று இருக்கு. மாசம் வந்து ஒரு நாளைக்கு வந்து $4 கட்டணும். ஒரு நாளைக்கு $4 கட்டணும். இன் அவுட் வந்து $4. ஒரு வாட்டி நீ இன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே எத்தனை ஈன் பண்ணலாம், ஃப்ரீ. ஆனால் ஒரு வாட்டிக்கு வந்து $4, காடிக்கு வந்து $34. ஒரு நாளைக்கு $34. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இங்க இருந்து சிங்கப்பூருக்கு என்டர் ஆகி வெளியே வாரீங்கன்னு சொன்னா $4 போயிடும் மோட்டருக்கு. காடிக்கு வந்து $34. காடிக்கு $34. நீங்க போயிட்டு வரதுக்கு $34. எஸ். கூட ரொம்ப கூட இல்ல. வந்து சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் கம்பேர் பண்ண போல எல்லாமே வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். ஆனா ஃபுட் சாப்பிட்டா ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே $16 $17. இல்ல ஏன்னா வந்துட்டு பார்க்க போனா இப்ப என்னோட இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்றேன், இப்ப மலேசியாவோட சிங்கப்பூர் வந்து விலை குறைச்சி சீப்பு. ஏன்னா அவங்களுக்கு சம்பளத்துக்கு வந்து அது சீப்பு. அதே வந்து நம்ம வந்து அங்க போயிட்டு வேலை செஞ்சு இங்க வந்து கன்வெர்ட் பண்றதுனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது. ஆனா வந்து இங்க உள்ளவங்க வந்து அதே ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அங்க $5 இங்க வந்து 15 வெள்ளி. அதே இதுதான் கொண்டு வராங்க. ஆனா நம்ம வந்து நம்ம நாட்டு கரன்சிக்கு மாத்தும் போது தான் பிரச்சனை. அதுதான் அதுதான். ஏன்னா நான் வந்து இப்ப ஸ்ரீலங்கன் ருபீஸுக்குன்னா $1 சிங்கப்பூர் டாலர் வந்து $227 போகுது. ரைட்டா? அப்ப 10 வெள்ளி சிங்கப்பூர்ல வந்து 10 வெள்ளிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு சொன்னா $2770 கூட. அப்ப எனக்கு கால்குலேட் பண்ணும்போது கூடயா இருக்கும். ஆனா அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு மேனேஜபிள். ரைட். ஏன் சொன்னா அவங்களோட சேலரி அந்த மாதிரி. ஏன்னா நீங்க பாருங்க, இப்போ நம்ம நார்மலாவே இந்த சிங்கப்பூரின் வேலை செஞ்சா கூட அந்த ஊர்ல அவங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 2500 நார்மல்னா கம்பெனி வேலை, ஓகே, ஆப்ரேட்டர் வேலை அந்த மாதிரி செஞ்சோமா ஒரு 2500 கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அந்த 2500 வந்து ஒர்த்து. ஏன்னா வந்து அங்க உள்ளது வந்து வேற ஜாமான் வந்து சீப்பா இருக்கும். இப்போ நீங்க பாருங்க, தெக்கலாம் போய் பாருங்க, 1 வெள்ளி 2 வெள்ளி பூ அது இதுன்னு மாலாக்கள் எல்லாமே வாங்கணுமா ரொம்ப சீப்பா இருக்கும். ஆனா இப்போ நம்மளுக்கு கணக்கு படிக்கிட்டா வந்து நம்ம இங்கிருந்து போய் மாத்தினாலும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அவ்வளவுதான். அவங்க வந்து இங்க வந்து மாத்துறப்ப வந்து ஏன்னா அவங்க கன்வெர்ட் பண்ணி பாக்குறாங்களே, அதனால வந்து அவங்க நினைக்கிறாங்க காசு வந்து கூட கிடைக்கும். ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா சிங்கப்பூர் வந்து சரி நினைச்சுப்பேன். ஏன்னா நான்லாம் வந்து இப்போ வந்து நான் மலேசியான ரீசனா வந்து ஒரு 10 வருஷம், என் பையன் இப்போ வந்து 11 வருஷம் 10 வருஷம் கல்யாணம் பண்ணாத முன்னுக்கு வந்து ஃபுல்லா சிங்கப்பூர்ல தான் இருந்தேன். 9 வருஷம் சிங்கப்பூர்ல தான் ஸ்டே பண்ணி வீடு ரெண்டல் எடுத்து அங்கேயே தான் இருந்து வைஃப் கூடலாம். ஆனா இல்ல அப்ப நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னுக்கு ஒரு 5 வருஷம் முன்னுக்குலாம் வந்து ஒரு வீடு $1000+ தான். $1000 தான். அதே வந்து இப்ப போய் நீங்க அந்த வீடு எடுத்தீங்கன்னா 2500 கூட தான் இப்ப. இப்ப வந்து 3 மடங்கு 4 மடங்கு கூட போயிடுச்சு இப்ப. அப்ப நான் இருக்கிறப்ப வேலை செய்யறப்ப வந்து அந்த டைம்ல வந்து இப்ப நான் வேலை செய்யற அந்த 10 வருஷம் முன்னுக்குலாம் வந்து ஒரு வெள்ளிக்கு இப்ப 100 வெள்ளிக்கு வந்து 170 180 அப்படி வர்க் பண்ணி இப்படிதான் வந்து கிடைக்கும். நம்ம கன்வெர்ட் பண்ணி மாத்தினீங்கடா. ஓகே ஓகே. இப்போ $70 எக்ஸ்ட்ரா இருக்கும், $80 எக்ஸ்ட்ரா ரிங்கிட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா எல்லாமே சரிதானே. எல்லாமே சேம் தான். ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னடா ஒரு டீ வந்து நம்ம நாட்டு காசுக்கு $1000 வருது. இப்போ எங்க நாட்டு காசுல $1000 சொல்றது பெரிய காசு. ரொம்ப கூட. அதான் இப்போ இந்த ஜேபிலாம் வந்துட்டு அந்த ஃபுட்லாம் வந்து அவ்வளோ இதெல்லாம் போச்சு. இப்போ ரொம்ப அந்த குவாலிட்டிலாம் போச்சு. ஏன்னா மக்களும் கூட
ஃபாரினர்ஸ் நிறைய வேலை செய்றவங்க. கூடுதலாக ஃபாரினர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க இல்லையா? ஏன்னா வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து நீ என்ன கொடுத்தாலும் நம்ம குடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம், என்ன பண்றது, நம்ம போய் என்னத்தை போய் கேட்க போறோம், அந்த மாதிரி இதுல ஓடிடுச்சு இப்போ எல்லாமே. ரொம்ப என்ன பண்ணா இங்க வந்து கூடுதலா வந்து ஷாப்பிங் மால் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஜேபில. கூடுதலா ஷாப்பிங் மால் தான். சிங்கப்பூர் கிட்ட இருக்கு, அதனால வந்து அந்த மாதிரி. இந்த முன்னுக்கு போற வாகனம் மாதிரி சிங்கப்பூர்ல பார்க்கவே இல்லாது. எல்லாமே நல்ல குவாலிட்டியான வாகனங்கள் தான். அடுத்து இந்த மாதிரி சின்ன பைக்ஸையுமே பார்க்க இல்லாது. எல்லாமே நல்ல எக்ஸ்பென்சிவான வெஹிக்கிள், பெரிய பெரிய வெஹிக்கிள். இருந்து பார்த்தா தெரியுமா அந்த போட்லாம் சிங்கப்பூர் தான். அங்க இருக்குது அந்த தெரியுது, அதெல்லாம் சிங்கப்பூர் தான். அந்த சைடுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியுது எல்லாமே சிங்கப்பூர். அதெல்லாம் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்போது முதலாவது வரது இந்த ஜேபி தான் இல்லையா? ஜேபி தான். ஸோ ஜேபி வந்து ஒரு ஸ்டேட்டு. இதுக்கு அடுத்து வந்து மலாக்கா. அதுவும் நல்ல ஸ்டேட். அதெல்லாம் வந்து செஜாரா இடம். ஓகே, செஜாரானா என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஆதி காலத்துல உள்ள அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப ஓகே அந்த ட்ரெடிஷனல் மெத்தட், அந்த ட்ரைபல்ஸ் வாழ்றாங்க. அது பழங்கால மக்களோட வந்து ரொம்ப அந்த இதுல இருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து நான் இப்போ 2 நாள் தான் நிற்க போகிறோம். நின்றுட்டு நாளைக்கு மலாக்கா போகிறோம். நாளைக்கு மலாக்கா போகிறீங்களா? ஓகே மலாக்கா போனீங்க. அந்த பூலா பஸ் எல்லாம் போய் பாருங்க. ஓகே பூலா பஸ் அது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து மொத கால் வச்சு நான் இன்னொன்று வந்து இங்கே கூட நான் கேட்ட டைமில் நிறைய பேர் சொன்னேன் ஜேபியில் மிச்சம் இடம் இல்லை, நீங்கள் வந்து அப்படி டூரிஸ்டாக அட்ராக்ட் நீங்கள் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும்னா இதுக்கு போங்க மலாக்காக்கு. அதான் மலாக்கானா ஓகே. மலாக்கா கேளு கூட ஓகே. ஏன்னா வந்து அந்த பக்கத்து போனோமா நம்ம தமிழோட 10 கேஸ் அந்த இது நிறைய எல்லாமே இருக்கு. அந்த ஃபுல்லா அங்க இருக்குது பாருங்க. பாருங்க, ஒன்றுக்கே பாயோடைய ஃபோட்டோவோட லோகோவோடய போட்டிருக்காரு. மத்தம் ஜப்பார் பாய். ஸோ இங்கே தான் நம்ம போகிறோம். காருக்கு வந்து 16 வெள்ளி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஜப்பார் பாயோட கடைக்கு போவோம். இங்கேருந்து நம்ம ஒன்றும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தாலுமே சிங்கப்பூர் மாதிரி அந்த அளவுக்கெல்லாம் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோட்டில் வந்து அப்படி மாறி போகிறது நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி அப்படி எல்லா விஷயமே இருக்குது. ஸோ ஜப்பார் பாயோடைய கடைக்கு வந்துட்டோம். இந்த பாருங்கள், ஜப்பார் பாய் ஒத்தென்டிக் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஜேபியில் இருக்குது. அப்படியே வந்து ஒன்றாவதே உள்ளுக்கு போய்க்குவோம். இங்கே எந்தெந்த பிளாஸில் பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு பாருங்கள். யூஏஇ துபாயில் இருக்குது, யூஎஸ்ஏயில் இருக்குது, டெக்ஸஸில், ஷார்ஜா, அதே மாதிரி மலேசியாவில் இந்த ஜோஹர் பஹ்ரில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே போனதோடய ஃபஸ்ட்டு பாருங்க இப்போ இருக்கா போய்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க இந்த மலேசியாவுக்கு போனால் ஜப்பார் பாயோட கடைக்கு போய்ட்டு இந்த டிஷ்ஷஸில் இதெல்லாமே போடுங்கன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாமே இருக்குது. டாப் லெவலில்னு பார்த்தீங்களா எவ்வளோவில் இருந்தாக்கா எவ்வளோவில் இருந்திருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோவில் இருந்திருக்கு, என்ன ப்ரைஸில் இருந்திருக்கு? ஆமாம் இங்கே இருக்குது. இல்லை லோவர் அதே மாதிரி அப்பர் அப்படி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான். 25 வெள்ளி 26. ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு பிரியாணி தான் ஸ்பெஷல். ஓகே, ஸோ இதுதான் மெனு பார்த்துக்கோங்க. சரியா? அப்படியே வந்து இங்கேருந்து மேலேயும் போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணவே தெரியல. வந்ததுக்காக நான் ட்ரை பண்ணி ஏதாச்சும் இது பண்ணி பார்த்துக்குவோம். இதில் எனக்கு எது ஸ்பெஷலாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கிவ் மீ chicken 65 biryani is right. Basmati with this one. எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததோடய ஒரு சிக்கன் பிரியாணியும் அதோடைய இது பெப்சி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஹாய், இதில் வந்து நம்மளா தான் எடுத்துக்கணும். ஹாய், Miss, it's a takeaway or I can dine in here, right? You can dine in. Yeah, give me a dine in. You can go. You want dining upstairs or down here? No, upstairs is fine. Upstairs they will provide you plates and fork and spoon. Okay. You can bring this, go up, and Okay. then in the table like this, they will provide you plate, fork and spoon. Okay, So you okay. can I can eat. Okay, self-provide. I can take this. Self dining. செல்ஃப் டைனிங். ஓகே. இங்கே வந்து நாங்களே கொண்டு போயிட்டு மேலே போயிட்டு நாங்களே வச்சு தான் சாப்பிடணுமா? போயிட்டு ட்ரை பண்ணிட்டோம். தமிழ்? ஆமாம், தமிழா நீங்கள்? நான் எல்லோரும் மலையே பேசுகிறாங்க தானே, அதனால தான் மலையே பேசுனேன். நிறைய பேர் மலையே தானே பேசுகிறீங்க இங்கே?
நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். ஸ்ரீலங்காலேருந்து. பாய் இல்லைண்ணா? பாய் இல்லை. ஓகே ஓகேக்கா. இது போயிட்டு நான் மேலே சாப்பிட்டு பெப்சி ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொடுத்தீங்களா? ஓகே தேங்க்யூ. என்ன பேசுகிற என்ன பண்ணுறது ஒன்றுமே விளக்கு இல்லை. மேலுக்கு போயிட்டு உட்காந்து பிரித்து சாப்பிடுவோம். முதலாவது பசிக்கிறது எனக்கு. எல்லாத்துக்கும் டோட்டலாக சேர்த்து வந்து 32 வெள்ளி வந்திருக்கு. ஸோ 32 வெள்ளி எவ்வளோன்னு சொல்லி நான் கன்வெர்ட் பண்ணி போட்டுவிட்டேன் ஸ்ரீலங்கன் ருப்பீஸில். ஸோ 27 சிக்கன் 65க்கும் அடுத்து வந்து 2 வெள்ளி வந்து 100 ப்ளஸ் இந்த கேனுக்கு வந்திருக்கு. இங்கே வந்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மேலுக்கு வந்து இப்போ அங்கே வந்து எல்லாமே இங்கே வந்து செல்ஃப் டைனிங் சொன்னால் ஒன்றாவது நாங்கள் போயிட்டு முன்னுக்கு ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே 2வது ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே இப்படி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ லெட்ஸ் ட்ரை. சாலட் கொடுத்துருவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இன்னும் பார்த்தீங்கன்னா பிரியாணி. லெட்ஸ் டேஸ்டி. இது வந்து வெங்காய கூட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஜேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாப்போம் என்னன்னு சொல்லி. என்னென்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னே ஃபுட் ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ இந்த ஜம்பார் பாயோட கடை இருக்குது இங்கே ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கான். இது ட்ரை பண்ணாமல் போனேன் எப்படி இருக்குன்னு சொல்ல ஒரு காரணத்துக்காக தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். ஸோ இப்படி அடிக்கடி வந்து இந்த மாதிரி வீடியோஸுமே இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதையே ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். அதுமாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு என்ன டேஸ்ட் இருக்குது. இப்போ பாயோடைய கடையிலேருந்து சாப்பிட்டுட்டு வெளியாகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு டேஸ்ட்டாக என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்ருப்போம் உங்களுக்கு அப்படின்னு தெரியலை. எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியலை. ஏன்னா நான் வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து இதுக்கு முன்னால் பண்ணினதே இல்லை. இது வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம வீட்டில் வந்து சமைச்சு எப்படி சாப்பிடுவோம் அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி அந்த நார்மலான மெத்தடில் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை எல்லாமே இது பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் பாய் இருப்பார்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் போனேன். பாய் வந்து 2 days பேக் தான் இங்கேருந்து துபாய் போயிட்டாராம். ஸோ அதனால் நம்ம பார்க்க இல்லாது அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா இது ஒரு வகையில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜோஹர் பஹ்ரூரில் இருக்கக்கூடிய பாயோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எப்படியோ ட்ரை பண்ணிட்டோம். துபாயிலையும் இருக்குது. துபாயில் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் துபாயில் வந்து நமக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்கல. இங்கே சான்ஸ் கிடைச்சிட்டு ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியாகிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் இந்த விதை பிரிவு. இட்ஸ் மீ ஷரோஸ். பாய்.